ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்குற ஸ்டாக் வந்து மோயில் லிமிடெட். இவங்க வந்து மேங்கனீஸ் ஓர் பிஸ்னஸில் இருக்காங்க. லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இந்த கண்ட்ரி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கம்பெனி, பிஎஸ்சி செக்டரில் இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 6,900 கோடி இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 343 ரூபா. ஸ்டாக்கோட பி வந்து 20.1. 52 வீக் ஹை வந்து 588 ருபீஸ் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 1.76% இருந்திருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 12.2%. ஆல்மோஸ்ட் டெஃப் ஃப்ரீ கம்பெனி. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 34.8% இருக்குது. இதோட சார்ட்டில் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா 550 ரூபாலேருந்து நல்லா இறக்கம் கொடுத்துட்டு ஒரு ஜூலை அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து 550 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இறக்கம் கொடுத்து டிசம்பர் போல் வந்து ஒரு லோவாக டச் பண்ணிவிட்டு இப்போ பிரேக் அவுட் ஆகி ஏற ஆரம்பிச்சிருக்கு. லாங் டேர்முக்கு ஏற்ற ஸ்டாக்கு, டிவிடெண்ட்டும் கன்சிஸ்டண்ட்டாக கொடுப்பாங்க. பிஎஸ்சி செக்டரில் இருக்கிறதுனால நம்மளால் கன்சிடர் பண்ண முடியும். மொயில் வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க பாருங்கள். இப்போயும் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக ஒரு 400 அது மாதிரி போகலாம். செகண்ட் டார்கெட்டாக 450 அது மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது வந்து ரெட்டிங்டன் லிமிடெட். ரெட்டிங்டன் வந்து லீடிங் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் ஐடி அண்ட் மொபிலிட்டி ப்ராடக்ட்ஸ் ப்ரொவைடர். இவங்க வந்து இந்தியா தவிர மிடில் ஈஸ்ட்டு, டர்க்கி, ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேயும் இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 16,000 கோடி. கரண்ட் ப்ரைஸாக 205 ரூபா இருக்குது. 52 வீக் ஹை வந்து 238 ருபீஸ். ஸ்டாக்கோட பி வந்து 13.8 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 3.02% தராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 16.8. டெப்ட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு 3.02% இருக்குது. டிவிடெண்ட் பே அவுட் வந்து 40% கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து நவம்பர் போல் நல்லா இறக்கம் கொடுத்துட்டு மறுபடியும் இது வந்து பிக்கப் ஆகி ஏறி இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வரும்போதும் வாங்கி அக்யூமுலேட் பண்ணலாம். லாங் டேர்முக்கு ஏற்ற ஸ்டாக்கு. பெரிய கரெக்ஷன்ஸ் வருது, மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் வரும்போதெல்லாம் ஒரு 190 கீழே வருதுன்னா கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணலாம். மூணாவதாக பார்க்குறது வந்து பயோகான் லிமிடெட். பயோகான் லிமிடெட் ஸ்டாக் வந்து பயோடெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸில் இருக்காங்க. ரிசர்ச் அண்ட் சர்வீஸ்லேயும் இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 45,000 கோடி. கரண்ட் ப்ரைஸாக 382. 52 வீக் ஹைக்கு நேராக பையில் இருக்குது. 396 ருபீஸில் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 0.13%. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 5.25%. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 80% கொடுக்குறாங்க. இது ப்ரைஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஏறிட்டுருக்கு. ஒரு கரெக்ஷன்ஸ் வந்து ஒரு 300 ரூபா 320 ரூபா ரேஞ்சில் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜியில் லாங் டேர்மில் கன்சிடர் பண்ணுங்கள். ப்ராஃபிட் சேல்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. நான் சொன்ன அந்த 3 ஸ்டாக்குமே நீங்கள் வந்து மொயில், நீங்கள் வந்து ரெட்டிங்டன் லிமிடெட், மூணாவதாக சொன்ன பயோகான் எல்லாமே ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு கன்சிடர் பண்ணுங்கள். ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் தொடர்ந்து